வணக்கம் மக்களே, இது ஆச்சரியங்களின் அணிவகுப்பு 12 டக்கர். தமிழ் சினிமாவோட கிளாசிக்கல் சூப்பர் ஹிட் படங்கள் அப்படின்னு ஒரு லிஸ்ட் எடுத்தோம்னா வைதேகி காத்திருந்தால் அதுல கண்டிப்பா இருக்கும். அதை பத்தின 12 தக்கரான தகவல்கள் உங்களுக்காக. ஆர் சுந்தரராஜன் டைரக்ஷன்ல 1984ல ரிலீஸ் ஆன வைதேகி காத்திருந்தால் படம் ரொம்பவே வித்தியாசமான ஒரு படம். குறிப்பா அது வரைக்கும் கண்கள் செவக்க எதிரிகளை துவம்சம் பண்ண விஜயகாந்தோட வேற ஒரு பரிமாணத்தை வைதேகி காத்திருந்தால் நம்ம பார்த்திருக்கலாம். வைதேகி காத்திருந்தால் படம் உருவானதே ஒரு சுவாரஸ்யமான கதை தான். அதாவது காக்கி சட்டை படத்துக்கு பாட்டு மியூசிக் போடுறதுக்காக இளையராஜா வெளியூருக்கு போயிருக்காரு. அங்க அந்த ஒர்க் எல்லாம் முடிச்சிட்டு சும்மா இல்லாம ரெஸ்ட் எடுக்க வேண்டிய அந்த நேரத்துல ஒரு 6 டியூனை போட்டு வச்சிருந்திருக்காரு. அந்த டியூனை கேட்ட ப்ரொடியூசர்ஸ்லாம் அந்த டியூன்ஸ் எனக்கு வேணும் உனக்கு வேணும்னு சண்டை போட்டிருக்காங்க. அப்பதான் இளையராஜா ஒரு முக்கியமான கண்டிஷனை போடுறாரு. ஒவ்வொரு டியூனும் ஒவ்வொரு சிச்சுவேஷனுக்கு ஏத்த மாதிரி இருக்கும். ஆனா இந்த 6 டியூனையும் ஒரே படத்துல யூஸ் பண்றதா இருந்தா நான் இந்த பாடல்கள் எல்லாத்தையும் தரேன் அப்படின்னு இளையராஜா கண்டிஷன் போடுறாரு. ஆனாலுமே அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை யாராலையுமே யோசிக்க முடியல. அதனால தயங்கினாங்க. இருந்தாலும் அந்த பீரியட்ல இளையராஜாவோட மியூசிக் கிடைக்கிறதே ஒரு பெரிய ஜாக்பாட். அதுக்காகவே நிறைய ப்ரொடியூசர்ஸ் டைரக்டர்லாம் அடிச்சுக்கிட்டாங்க. இருந்தாலும் கடைசி வரைக்கும் இளையராஜா யாருக்குமே கொடுக்கல. இந்த சவாலை ஏத்துக்கிட்ட ஆர் சுந்தரராஜன் அவர்கள் அந்த 6 டியூனையும் தெளிவா கேட்டு அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஸ்கிரீன் பிளேவை நான் ரெடி பண்றேன் அப்படின்னு சவால் விட்டாரு. அதே மாதிரி அந்த 6 பாடலையும் படமா ஆக்குறதுக்காக ஒரு அருமையான திரைக்கதையை ரெடி பண்ணி அசத்துனாருன்னு தான் சொல்லலாம். வைதேகி காத்திருந்தால் இந்த படத்தோட ஒன் லைன் ரொம்ப சிம்பிள்ங்க. தண்ணி கிடைக்காத விஜயகாந்தோட காதலி இறந்துடுவாங்க. அந்த பக்கம் ரேவதியோட கணவர் தண்ணி அதிகமா இருந்ததுனால இறந்துடுவாரு. இவங்க 2 பேரும் சேர்ந்து ஊருக்குள்ள இருக்கிற இளம் காதல் ஜோடிகளை சேர்த்து வைப்பாங்க. இதுதான் வெரி சிம்பிள். ஆனா படம் முழுக்க தமிழ் சினிமாவோட ட்ரெண்டா இருக்கிற அந்த சென்டிமெண்ட் நிறையவே இருந்திருக்கும். இந்த படம் குறிப்பா கிராமப்புறங்கள்ல செம்ம ஹிட்டா ஓடிச்சு. தொடர்ந்து ஆக்ஷன் படங்கள்ல நடிச்சுக்கிட்டு இருந்த விஜயகாந்த் அவர்களுக்கு வைதேகி காத்திருந்தால் படம் ஒரு வித்தியாசமான லுக் தான். ஏன்னா அந்த படம் முழுக்க பாத்தீங்கன்னா பித்து பிடிச்சவ மாதிரி தலை அழுக்கா இருக்கும், தாடி அப்புறம் சட்டை பேண்ட்னு அழுக்கு பிடிச்சி ஒரு மாதிரியான லுக்ல இருப்பாரு. இது அவருங்க ரசிகர்கள் ஒத்துக்க மாட்டாங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்லியும் சுந்தரராஜன் அவர்கள் காம்ப்ரமைஸே பண்ணிக்கல. படம் முழுக்க இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாரு. விஜயகாந்த் அவர்களும் டைரக்டர் மேல இருந்த நம்பிக்கையில இந்த படத்தை சூப்பரா நடிச்சு கொடுத்திருக்காரு. குறிப்பா சொல்லணும்னா இந்த படம் விஜயகாந்தோட சினிமா கெரியர்லயே பெஸ்ட் படம்னு சொல்லலாம். வைதேகி காத்திருந்தால் படத்தோட மிகப்பெரிய வெற்றிக்கு முக்கிய காரணம் அதுல காமெடியான கலக்கியிருந்த கவுண்டமணி செந்தில் காம்பினேஷன் தான். அதாவது வாழைப்பழ காமெடிக்கு முன்னாடியே இந்த பெட்டர் மாஸ் லைட் காமெடி இப்போ வரைக்கும் ட்ரெண்டா இருக்கு. ஆனா அந்த படத்துல அது சூப்பரா ஒர்க் அவுட் ஆயிருக்கும். ஆளினால் அழகுராஜா அப்படின்னு அந்த டைட்டில் வச்சுட்டு சூப்பரா நடிச்சிருப்பாங்க. அது இப்போ வரைக்கும் மீம் கிரியேட்டர்களுக்கு ஹேஷ்டேக்கு யூஸ் ஆகுது. சூப்பரா கலக்கியிருப்பாங்க. 80ஸ்ல பாத்தீங்கன்னா தமிழ் மலையாளம் படங்கள்ல கொடிகட்டி பறந்த ஹீரோயின் தான் ரேவதி. அவங்க தான் வைதேகி காத்திருந்தால் படத்துல ஹீரோயினா நடிச்சிருப்பாங்க. ஆனா படம் முழுக்க வெள்ளை சாரி கட்டிக்கிட்டு மேக்கப்பே இல்லாம பாவமான ஒரு கேரக்டர் பிளே பண்ணிருப்பாங்க. இப்படி இவங்களை நடிக்க வச்சா படம் ஓடுமா அப்படின்னு நிறைய பேர் டவுட் கேட்டிருக்காங்க. இருந்தாலும் சுந்தரராஜன் அவர்கள் காம்ப்ரமைஸே பண்ணிக்காம படம் முழுக்க ரேவதியை சூப்பரா நடிக்க வச்சிருப்பாரு. வைதேகி காத்திருந்தால் படத்துல ரேவதிக்கு அப்பா கேரக்டரை யாரை நடிக்க வைக்கலாம் அப்படின்னு கேள்வி எழுந்திருக்கு. அந்த டைம்ல டி.எஸ். ராகவேந்திராவை நடிக்க வைக்கலாம் அப்படின்னு ரெக்கமெண்ட் பண்ணிருக்காங்க. நிறைய பேர் யோசிச்சிருக்காங்க பெரிய ஆர்டிஸ்ட் யாராவது நடிக்க வேண்டிய ரோலை இவரால பண்ண முடியுமா அப்படின்னு. இருந்தாலும் சுந்தரராஜன் அவர் மேல ரொம்ப நம்பிக்கை வச்சு சூப்பரா நடிக்க வச்சிருப்பாரு. குறிப்பா அழகுமயிலாட அப்படின்ற அந்த பாட்டுல இவரு ஆக்ரோஷமா ஜதி சொல்லியும் நடிச்சிருப்பாரு. அந்த வாய்ஸும் அவரோட தான். 80ஸ்ல பாத்தீங்கன்னா இளையராஜா அவர்களோட பாட்டுல எல்லாமே எஸ்பிபி அவர்கள் தான் பாடி இருப்பாரு. ஆனா இந்த வைதேகி காத்திருந்தால் அதுக்கு விதிவிலக்கு. ஏன்னா இந்த படத்துல வர்ற ஆன் வாய்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டாவும் சோகமாவும் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஜெயச்சந்திரன் அப்படின்ற சிங்கரை பாட வச்சிருப்பாங்க. அவர் வாய்ஸ் நேச்சுரலாவே சோகமாவும் ரொம்ப சாஃப்டாவும் இருக்கிறதுனால படத்தோட எல்லா பாட்டுக்குமே இளையராஜா அவர்கள் அவரோட வாய்ஸே யூஸ் பண்ணியிருப்பாரு. அது ஒரு பெரிய பிளஸ்ஸாவும் அமைஞ்சது. வைதேகி காத்திருந்தால் படம் பட்டி தொட்டி எல்லாம் பயங்கர ரீச் ஆனதுக்கு ஒரு மெயின் ரீசன் அந்த லொகேஷன்ஸ் தான். ஏன்னா லைவா போய் ஷூட் பண்ணிருப்பாங்க. ஒகேனக்கல், அப்புறம் காவிரி ஆத்தங்கரை, அப்புறம் கோயில்கள்னு ஒரு இடம் விடாம எல்லாமே லைவா அந்த இடத்துல போய் ஷூட் பண்ணதுனால மக்களுக்கு ரொம்பவே கனெக்ட் ஆயிருக்கு. என் படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் அந்த லொகேஷன்லாம் டூரிஸ்ட் ஸ்பாட்டாவே மாறிடுச்சு. 1984 தீபாவளிக்கு வைதேகி காத்திருந்தால் படம் ரிலீஸ் ஆகுது. அதே டைம்ல பாத்தீங்கன்னா ஏவிஎம் ப்ரொடியூஸ் பண்ணி ரஜினியோட நல்லவனுக்கு நல்லவன் ஒரு பக்கம் ரிலீஸ் ஆகுது. இன்னொரு பக்கம் மை டியர் குட்டிச்சாத்தான் 3Dல ரிலீஸ் ஆச்சு. பயங்கர காம்படிஷன் இருந்தாலுமே வைதேகி காத்திருந்தால் சூப்பர் டூப்பர் ஹிட் அடிச்சது. நிறைய அவார்ட்ஸையும் வின் பண்ணுச்சு. ஓகே மக்களே, மீண்டும் சந்திப்போம். ஆச்சரியங்களின் அணிவகுப்பு 12 டக்கர் வித் மீ உங்கள் ஜேடி.